சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ ஒரு பெரிய சோதனையிலே கடந்து போகிறாய். மகனே, நீ ஒரு பெரிய சோதனையின் பாதையிலே கடந்து போகிறாய். நீ எதிர்பாராத ஒரு பிரச்சனை, நீ விரும்பாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சோதனையிலே நீ தள்ளாடாதே, இந்த சோதனையிலே நீ தடுமாறாதே, இந்த சோதனையிலே நீ அவிசுவாசப்படாதே, இந்த சோதனையிலே நீ நின்று கொள். கர்த்தர் சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய மகிமையை உன்னுடைய கண்கள் காணும். இந்த சோதனையை முடியும் போது தேவன் உன் பட்சத்திலே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சோதனையினுடைய முடிவு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை மேல தட்டி ஹalleluya, ஹalleluya, ஆமென். சோதனையிலே நிற்கிற தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வாசிப்பீர்களே, ஆனால் அவரும் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னா ரொம்ப சோதனையான பாதை. ஆனா அந்த சோதனையான பாதையில நிற்பது என்கிறது ரொம்ப கடினமானது. அது ரொம்ப சுலபம் அல்ல, ரொம்ப கடினமா இருக்கும். அந்த யோசேப்புக்கு வந்த சோதனை நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு சோதனை. சின்ன வயசுல அவன் அடிமையாய் விற்கப்பட்டு பொய்கள் அவன் மேல் சாட்டப்பட்டு அவனை ஒரு கள்ளன் என்று சொல்லி அவனை சிறைச்சாலைக்கு போட்டு எத்தனை சித்திரவதை. ஆனா அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனைகளையும் யோசேப்பு என்ன பண்ணாருன்னா, பரவாயில்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அப்படியே நின்னுட்டாரு பாருங்க உறுதியா. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற சோதனையிலே நான் நிற்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்கணும். நான் நம்புறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு வருகிற சகல சோதனையிலையும் நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த நிந்தையை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். இந்த உபத்திரவத்துல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் பலனோடு சேர்ந்து என் தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் அந்த சோதனையை கிருபையாய் தாண்டி வருவீர்கள். ஆமென்.